வணக்கம். அ ஒரு சமயத்தில ஒரு அன்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த அன்பர் என்ன சொல்றார்ன்னா, அ ரொம்ப பெருமையா சொன்னாரு. அதாவது, நான் வந்து தினமும் அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, அப்புறம் பூஜை பண்ணுறது, இப்படிலாம் வந்து ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இது மாதிரி பல நல்ல வேலைகள் அ செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பெரிய கர்வம். அதாவது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். நானும் ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ஒரு புண்ணிய காரியங்களில் வந்து சேர்த்துக்கிட்டுற மாதிரி ஒரு 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 எண்ணம் எனக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்பொழுது, ஒரு நாள் பூ பறிக்க அந்த தோட்டத்தில் பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, என்னுடைய காலில் வந்து ஒரு சில, ஏன்னா அது ஒரு மழை காலம், அந்த மழை காலத்தில் சில ஜந்துக்கள், அப்போ நத்தை, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன தவளைகள், தேரைகள், இந்த மாதிரி கரப்பான்பூச்சி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மெரிக்க வேண்டியதாக போச்சு. அப்போது மெரித்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதாவது, நான் ரொம்ப கர்வத்தோடு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது, பெரிய பெரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது என் கால் கீழே வந்து மிதிப்பட்டு, அப்போது சில ஜீவராசிகள் இறக்குது. இது ஒரு பாவ கணக்கில் வரும் இல்லையா, அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்போது இந்த எண்ணம் வந்த உடனேயே இதுவரைக்கும் ஒரு ஈகோ, ஒரு 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 தற்பெருமை, நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புண்ணிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஈகோ எனக்குள்ளே இருந்த உடனே திடீர்னு ஒரு ஒரு எண்ணம், ஒரு ஞாபகம் வந்தது. அதாவது, எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்போது 100% நல்லதாக இருக்கிற வேலையும் கிடையாது, 100% தீமையாக இருக்கிற வேலையும் கிடையாது. அதில் வந்து ஒரு ஒரு சதவிகித ஒரு அடிப்படை தான் மாறும். ஒரு 90% நல்ல தன்மை இருந்தால் ஒரு 10% ஒரு ஒரு கெட்டத்தன்மை இருக்கும். ஒரு புண்ணியம் இருந்தால் ஒரு பாவம் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கு உடனே வந்தது. இப்போது அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா, இந்த கீதையில் வந்து இந்த பகவான் அர்ஜுனன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த உபதேசம், அதாவது, எந்த வேலையும் வந்து நீ செய்கிறதா நீ நினைக்காத, அது வந்து என்னால் செய்யப்படக்கூடிய வேலை. அதாவது, கடவுள் செய்ய வைக்கிறார் அப்படின்னு நீ அதை முழு மனசோடு செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதனுடைய பலாபலன் உனக்கு வராது. அது நல்லதோ கெட்டதோ, அதில் இருக்கக்கூடிய பாவமோ புண்ணியமோ உன்னை சேராது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கீதையில் வந்து அவர் வலியுறுத்துகிறார். இப்போ இந்த எண்ணம் எனக்கு வந்தது. அன்னியிலேருந்து எந்த வேலையை செய்தாலும் அது நான் செய்கிறேன், என்னால் இது நடக்குது அப்போனா, அந்த கர்வப்பட்டாச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மையை நம்ம அடையும் பொழுது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய தீமையும் வந்து நம்ம அடைய வேண்டிய ஒரு கண்டிஷன் வரும் அப்படின்ட்டு அவருடைய ஒரு உபதேசம். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி, எல்லாமே கடவுளுடைய செயல் அப்படின்னு இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஃப்ரீடமும் கிடையாதா இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. அப்போது இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் கொடுத்துருக்காரு கடவுள். அதாவது என்ன அப்படின்னா, எல்லோருமே நல்லதாக இருக்கணும், முடிந்தவரை என்னை வந்து தீமை செய்யாத இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து வைத்திரு, எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு சுதந்திரம் மாத்திரம் நமக்கு இருக்குது. மற்றபடி நான் செய்கிறேன், இது என்னால் நடந்தது அப்படின்னு நீ நினச்சா அதில் இருக்கக்கூடிய புண்ணியத்தையும் நீ ஏற்றுக்கணும், பாவத்தையும் நீ ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்ற அந்த முக்கியமான ஒரு கீதையினுடைய உபதேசத்தை வந்து அவர் எடுத்து சொன்னார். அப்போது இது வந்து சாமானியப்பட்ட நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் புரிஞ்சக்கூடிய ஒரு நிலைமை, வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமை இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதோட அவர் சொன்னதை வந்து அந்த சமயத்துக்கு ஆமோதித்து வச்சேன். பார்ப்போம், இதிலேருந்து எவ்வளோ ஒரு நல்லதை கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிரகிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவை வந்து சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.